1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8-11 வரை வாசிக்க கேட்போம். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க் கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்கடவோம். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? வாசிங்க பார்ப்போம் இந்த வசனத்தை. பகலுக்கு உரியவர்களாக என்ன அர்த்தம்? பகலுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? வெளிச்சம். அப்ப வெளிச்சத்துக்கு உரியவர்களாகிய நாம், எப்படி? வெளிச்சத்துக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து, தெளிஞ்சிருக்கணுமா? தெளிஞ்சவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும், ரட்சிப்பு, அன்பு என்னும் நம்பிக்கையின் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா போராது, இயேசுவை ஆராதிக்கிறேன்னு சொன்னா போராது, இயேசுக்கு பிள்ளைன்னு சொன்னா போராது, நான் பெந்தேகோஸ்காரன்னு சொன்னா போராது, பெந்தேகோஸ்காரின்னு சொன்னா போராது. எப்படி இருக்கணும்? பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருக்கணும். விசுவாசம் என்னும் அன்பு, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும்.